ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு டே 2 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பொம்ரா செமையாக பண்ணிட்டார் பர்ஃபார்மன்ஸு. அது என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு சொல்லிட்டு டே 2வில் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் நாள் ஆட்டத்தில் சரிவிலிருந்து இந்தியாவை மீட்டாங்க அஸ்வின் ஜடேஜா. ஆமாங்க, சரியான பேட்டிங்கு. அது கண்டினியூவாக டே 2 தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் ஜடேஜா அவுட் ஆகிட்டார், அஸ்வின் அவுட் ஆகிட்டார், எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. வெறும் 376க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்திய அணி. ஒரு என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங் கொஞ்சம் தடுமாறினாங்க இந்திய அணி இன்னைக்கு காலையில். ஓகே, இருந்தாலும் நல்ல ஸ்கோர்னு சொல்லிட்டு 376 ரன் அடித்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியா பந்து வீச வந்தாங்க. வந்தது தெரில, போனது தெரில, 149க்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ் அணி. சரியான பவுலிங் போட்டார் பும்ரான்னு சொல்லலாம். ஏன்னா 4 விக்கெட்டர் எடுத்தாங்க. திணறாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன், ஒன்றுமே பண்ண முடியல. பும்ரா பால் செமையாக திணறி அவுட் ஆகிட்டாங்க. 149க்கெலாம் ஆல் அவுட்டு. இப்போ பும்ரா 4 விக்கெட் எடுத்தாருங்க, சூப்பராக போட்டார். ஒவ்வொரு பாலும் அப்படியே நறுக்குன்னு வச்சார், சரியாக போட்டார் பும்ரா. ஹர்ஷதீப் அவர் ஒரு 2 விக்கெட்டு, சிராஜ் 2 விக்கெட்டு, அப்புறம் நம்ம ஜடேஜா 2 விக்கெட்டு, மொத்தம் 10 விக்கெட்டு காலி 149க்கெலாம். அதை தொடர்ந்து நம்ம இந்திய அணி பேட்டிங் கிளம்பிறங்கினாங்க. என்னடா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் சொதப்புனீங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லாச்சும் மானத்தை காப்பாற்றிங்கன்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நம்ம இந்திய அணி சொல்கிற மாதிரி ஆள். ரோஹித் சர்மா அவுட்டு, விராட் கோலி அவுட்டு, ஜெய்ஸ்வால் அவுட்டு. 81க்கு 3 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு டே 2 முடிச்சிருக்காங்க. 308 ரன் லீடில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி 308 ரன் லீடு. அதனால் நல்ல ஸ்கோர் தான் 308ன்றது. அடுத்து இன்றைக்கி டே 3ல் கண்டினியூ பண்ணி ஓரளவுக்கு கில் இருக்காப்புல, நல்லா கில்லி மாரி ஆடுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 33 ரனில் ரிஷப் பண்ட் ஒரு 12 ரனில் இருக்காங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் அதிரடியாக ஆடி ஒரு 400+, 450+ அடித்து டிக்ளேர் கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக இன்றைக்கி வின் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு போலிங் நல்லா இருக்குது. ஹர்ஷதீப் நல்லா போடுறாரு, பும்ரா நல்லா போடுறாரு, சிராஜ் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இன்னும் நம்ம அஸ்வின் விக்கெட் எடுக்கல இந்த இன்னிங்ஸில். 2 இன்னிங்ஸில் சேர்த்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அஸ்வினோட எந்த மாதிரின்னு சொல்லிட்டு, விக்கெட் எடுக்கிறாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா 100 அடிச்சிருக்காரா, கண்டிப்பாக விக்கெட் எடுத்தாருன்னா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பந்து வச்சு இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா அதேமாரி அதிரடியாக ஆடினாங்கன்னா நல்ல ஸ்கோருக்கு வரும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்றைக்கி எந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பங்களாதேஷ்க்கு? 400 போமா, 400+ போமா, இல்லை இந்த 300க்குள்ளவே நம்ம இந்திய அணி சொயின்றுவாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மேட்ச் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். உங்களோட கணிப்பு என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.